அந்த வீடியோல இருக்கிறது காமராஜ் அவர் இல்ல அவர் சொல்லிட்டாரு நான் அது மாதிரி ஒரு வீடியோவே எடுக்கப்படல அது மேபி அது ஒரிஜினல் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் தானே காமராஜா ஏன்னு தெரியும் நம்மளுக்கு. இல்ல அந்த அந்த வீடியோவே உண்மைத்தன்மையே நம்மளுக்கு தெரியலையே. அதான் அவங்க தான் வந்து ஒரிஜினல் கொடுக்கணும், கவர்னர்கிட்ட கொடுக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கேட்பாங்க இப்ப கொடுக்கணும். அது ஒரிஜினலா இருந்தா தெரிய வரும். இன்னொன்னு கார்ல உட்கார்ந்து போடுறவரு என்னோட ஒப்புதலோட தான் போடுவாரா? எனக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு, இன்னொரு லெட்டர் மாத்தி கொடுத்தா அதை வந்து எப்படி அவர் கொடுக்க முடியும்? நான் கேட்டு வாங்குறது இந்த லெட்டர். அது எப்படி how will you say that it is with my consent? அவர் கொடுக்கிறது வந்து அவங்க சொல்றபடி தனிச்சையா தானே கொடுத்திருப்பாரு. என்னோட கன்சென்ட்ல எப்படி இந்த லெட்டர் கொடுத்திருக்காருமா? வாட் இஸ் யுவர் டவுட்? ஆனா அவர் வந்து எதுக்கு உங்க கன்சென்ட் இல்லாம அந்த வீடியோல how come what is the reason? You told that without your consent how can he give you are claiming அது வந்து forgery ன்னு. அப்ப உங்க கன்சென்ட் இல்லாம எப்படி அந்த வீடியோல சைன் போட்டாங்க? இல்லம்மா அந்த வீடியோவே forgeryங்க. அந்த வீடியோவே ஏஐல என்னென்னமோ பண்றாங்களே. அது வீடியோவே ஒரிஜினலான தேவர் இல்லன்றாரு. இவர் கவர்னர்கிட்ட வந்து எழுதி கொடுத்த லெட்டருங்க, கவர்னர் கொடுத்த காப்பி நேற்று உங்களுக்கு பிரஸ்ல கொடுத்தேன். இவரா போய் நான் போறதுக்கு முன்னாடியே கவர்னர் ஆபீஸ்ல லாயர்லாம் இருந்ததுனால லெட்டரை டிராப் பண்ணி நேற்று அவரே கொடுத்துட்டாரு. இதே மாதிரி பார்த்து பண்ணிருக்கலாம், போட்டோவை பார்த்து பண்ணிருக்கலாம். பச்சை கயிறு ஒரு நாளா கட்டிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணலாமா? இல்ல சார் நீங்க சொல்றதே எடுத்துக்கோ. அப்பனா அந்த ஒரிஜினல் லெட்டர் இருக்கு சார். அப்பனா என்ன பேசிஸ்ல காமராஜ் போய் கழுத்து போறாருன்னா சின்ன பிள்ளையா? விஜய் பார்த்து சினிமாவில் கைத்தட்டிட்டு போய் கழுத்து போறதுக்கு விஜய் கேண்டிடேட்டை எதிர்த்து அங்க நாங்க கடிதமா உழைக்கு வெற்றி பெற செய்திருக்கோம். அவர் போய் எங்க கன்சென்ட்டே இல்லை, எனக்கு இந்த லெட்டர் 6 மணிக்கு போட்டு அதை போய் அடுத்தது போட்டு போறாருன்னா அவர் என்கிட்ட மாட்டுவார்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா